ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இப்போ நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் உன்னை சுற்றிய கதையின் பகுதி 9 வாங்க பார்க்கலாம். தேங்க்ஸ் பாட்டி என்று கூறிவிட்டு காரில் ஏறினார்கள். பக்கத்துல இன்னும் விசாரிச்சு பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லி பார்க்கலாம் என்றான் சூர்யா. சரிங்க என்று அந்த ஏரியாவில் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் இருக்கும் வீட்டில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர்களிடம் பேசினார்கள். நீங்க அந்த வீட்ல இருந்தவங்களோட பொண்ணா அப்படின்னு அந்த தாத்தா கேட்டார். ஆமா தாத்தா என்று அந்த பாட்டி கூறியதையும் ஷாலினி கூறினாள். நீங்க சொல்றத பார்த்தா அந்த சம்பவம் நடந்த ராத்திரி அந்த வீட்ல இருந்து அந்த பெண் தலையில கட்டோட யாரையோ பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருந்துச்சு. நானும் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அந்த ரோட்ல ஓடி போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியல என்றார். சரி, நன்றி தாத்தா என சொல்லிட்டு காரில் ஏறினார்கள். அந்த தாத்தா இப்படி சொல்றாரு, அப்படி என்னதான் ஆச்சு என்றான் சூர்யா. அதுதாங்க எனக்கும் புரியல என்றாள் ஷாலினி. சரி ஷாலினி, நீங்க எதுக்கும் அம்மாவை சின்ன வயசுல விட்டு பிரிஞ்சு போனீங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ என கேட்டான் சூர்யா. அப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு ஷாலினி சொன்னாள். சோ நீங்க ஏன் பிரிஞ்சு வந்தீங்க என்றான் சூர்யா. என்னங்க, நான் அப்பாவை பார்த்ததே இல்ல, நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது அடிக்கடி ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு. நான் அம்மாட்ட பல வாட்டி கேட்டேன் யாருன்னு. அவங்க சொல்லல. ஒரு நாள் அம்மாவும் அவரும் ரூம்ல தனியா இருந்தாங்க. அவரு கிளம்புன அப்புறம் அம்மா கூட சண்டை போட்டேன். அவங்க என்னைய அடிச்சிட்டாங்க. உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இல்லைன்னா வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டாங்க. நானும் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து பார்த்தேன். அம்மாவும் அவரும் போதைக்கும் அடிமையாயிட்டாங்க. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்து அனாத ஆசிரமத்துல சேர்ந்து படிச்சு வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் என்றாள். அம்மா பண்ண தவறு அது மட்டும் இல்ல, இந்த தழும்பு எப்படி வந்துச்சு, என்னாச்சு, அதை பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் பார்த்திருக்காங்க என்றான் சூர்யா. என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும் இன்னும் அம்மானு பாசம் வச்சிருக்கேன் என்றாள் ஷாலினி. கார் போலீஸ் நிலையம் நோக்கி சென்றது. வணக்கம் சார் என்றான் சூர்யா. வணக்கம், வாங்க உட்காருங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்? என்னோட ஒய்ஃப் அம்மா இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க உங்க ஊருக்கு புதுசு. ஒய்ஃப் சின்ன வயசுலயே ஊரை விட்டு வந்ததால அம்மா எங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல சார். அப்படியா? ஏதாவது போட்டோஸ் இருக்கா என்று கேட்டார். உடனே ஷாலினி வீட்டில் பார்த்த அந்த போட்டோவை காரிலிருந்து எடுத்து வந்து காட்டினாள். சரி, போட்டோவை தாங்க, நான் விசாரிச்சு பார்த்து தகவல் தரேன், ஓகேயா? ஓகே சார் என்று எழுந்தார்கள். அதே சமயம் டாக்டர் ரஞ்சித் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தார். ஹாய் இன்ஸ்பெக்டர். வாடா ரஞ்சித். என்னடா இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடுற? நட்புக்கு தொழிலெல்லாம் தேவையில்லை, வா உட்காரு என்றார். அவர்களும் வெளியே சென்றார்கள். டே, இவங்க யாரு, எதுக்கு வந்துட்டு போறாங்க? அந்த பொண்ணோட அம்மாவை காணாம போயிட்டாங்களாம், அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க என்று போட்டோவை காட்டினான். அதை பார்த்து டாக்டர் அதிர்ச்சியானார். ஒரு நிமிஷம் இரு என்று வெளியே அவருடைய கார் நோக்கி சென்றான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஹலோ, என் பேரு ரஞ்சித், டாக்டரா இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க என்று தனது காரின் உள்ளே வைத்திருந்த போட்டோ ஒன்றை எடுத்தார். இந்த போட்டோல இருக்கிறது யாரு என்று போட்டோவை காட்டினார். சூர்யாவுக்கும் ஷாலினிக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்த போட்டோவும் டாக்டர் வைத்திருந்த போட்டோவும் ஒரே போட்டோ. சார், இது எங்க அம்மா, இது நான் எப்படி உங்ககிட்ட வந்தது என்று கேட்டார். என்னோட ஃப்ரெண்ட் பிரசாந்த் ஒருத்தன் கோயில்ல ஒரு வயசான அம்மா ஒருத்தர் ரொம்ப காலமா இருக்காங்க, அவங்கள மனநல காப்பத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னான். நானும் அங்க போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போனேன். அவங்க பையில இருந்ததுதான் இந்த போட்டோ. இந்த எடுத்து வச்சுக்கிட்டேன், என்னைக்காவது தேவைப்படும்னு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. உங்க அம்மா என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க என்றார். இன்ஸ்பெக்டரிடம் உள்ளே சென்று நடந்ததை கூறினார்கள். எல்லாம் நேரம், நீ எதுக்குடா வந்த இங்க என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். நான் இந்த ஊருக்கு சின்ன வேலையா வந்தேன், அப்படியே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல ஒரு நல்லதும் நடந்துடுச்சு. சரிடா, நான் கிளம்புறேன் என்று அவர்களும் கிளம்பினார்கள். சார், போட்டோ இனி எனக்கு தேவைப்படாது, இந்தாங்க என்று கொடுத்தார் இன்ஸ்பெக்டர். தேங்க்ஸ் சார், மறந்துடுச்சு என்று சூர்யாவும் வாங்கி கொண்டு டாக்டரின் கார் முன்னால் செல்ல இவர்கள் கார் பின்னால் தொடர்ந்து சென்றது. ஒரு வழியாக டாக்டரும் இவர்களும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை உள்ளே அழைத்து சென்றார்.
அந்த அம்மாவை பார்த்து கொள்ளும் நர்ஸை அழைத்தார். சொல்லுங்க டாக்டர், இவங்கள அந்த அம்மாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர், ஆனா யார் இவங்க? இது அந்த அம்மாவோட பொண்ணு என்று சொல்லி டாக்டர் தன் அறைக்கு சென்றார். வாங்க, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? ஏன் அம்மாவை பார்க்க வரல என்று கேட்டாள். அது சந்தர்ப்ப சூழ்நிலை, சில கசப்பான சம்பவங்கள் என்று கூறினாள். புரியுது, வாழ்க்கையினாவே அப்படிதான். ஆனா உங்க அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. சொல்றது புரியுது, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களே வந்து பாருங்க என்று கதவை திறந்து உள்ளே அழைத்துச் சென்றாள். உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை நர்ஸ் எழுப்பினாள். அம்மாவை பார்த்ததும் ஷாலினி கண்கள் குளமாகின. அம்மா, அம்மா, இங்கே பாருங்க, யார் வந்திருக்காங்க என நர்ஸ் எழுப்பினாள். அந்த பெண் விழித்து நர்ஸை பார்த்தாள். அம்மா, அங்க பாருங்கள் என்று நர்ஸ் விளங்கினாள். அம்மா, அம்மா என்று அருகில் வந்தாள் ஷாலினி. அந்த பெண்ணுக்கும் ஷாலினியை பார்த்ததும் அதிர்ச்சி, ஒருவித பயமும் ஏற்பட்டது. ஷாலினி அவளை தொட்டதும் ஷாலினி கையை தட்டிவிட்டு, தியா தியா, என்னை ஒன்னும் பண்ணிடாத என்று பேச ஆரம்பித்தாள். இதை பார்த்த நர்ஸ் அதிர்ச்சியானாள். இத்தனை நாளா பேசாம இருந்தவங்க எப்படி என. அம்மா, உன்னோட பொண்ணுமா ஷாலினி என்றாள் ஷாலினி. தியா, ஒன்னும் பண்ணிடாத, பயமா இருக்கு. அம்மா, ஷாலினிமா என்றதும் ஒரு மூலையில் அமர்ந்து பயத்தில் அழ ஆரம்பித்தாள். ஷாலினியும் அருகில் சென்று அம்மாவின் கையை பிடித்து, அம்மா, ஷாலினிமா என்று அழுது கட்டிப்பிடிக்க அம்மாவும் கட்டிப்பிடித்து கொண்டாள். அறையின் ஜன்னலின் வழியாக அந்த கருப்பு உருவம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அதை அம்மா பார்த்து கொண்டிருந்தாள் பயத்தோடு. இதில் தியா யாரு? அந்த கருப்பு உருவம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது? இவர்களின் சம்பந்தத்தை பற்றி அறிவார்களா ஷாலினியும் சூர்யாவும் என்பதனை அறிய நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.